உனக்கு என்னோட மாப்பிள்ள தான் கிடைச்சாரா? ஏன் அவர் பின்னாடியே போற? உனக்கு நல்லாவே தெரியும் அவருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு. நடக்க போதுதான், இன்னும் நடக்கல. சோ எந்த விஷயம் நடக்கலையும் அது நடக்காம போக நிறைய சான்ஸ் இருக்கு. நீயும் பிராச்சியும் இதத்தானே விரும்புறீங்க, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு. என் மாப்பிள்ளைய நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கல்ல? ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஆண்டி, ஜஸ்ட் ஸ்டாப் இட். நீங்க இந்த மாதிரி பிராச்சியும் ரன்பீரையும் சேர்த்து வச்சு பேசுறீங்கல்ல, அதை நிறுத்துங்க. அப்புறம் பிராச்சி உங்களுக்கே தெரியும்ல, அவ எங்க சர்வெண்ட், எங்க ஆபீஸ் எம்ப்ளாயி, தட்ஸ் இட். அப்புறம் ரன்பீர் அந்த ஆபீஸோட ஓனர். அவங்க 2 பேரும் எந்த காலத்துலயும் சேர மாட்டாங்க. சோ சேர்த்து வச்சு பேசாதீங்க. அப்படியா? எந்த விஷயம் கேட்க கஷ்டமா இருக்கோ அந்த விஷயம் உண்மையாறதுக்கும் அது நடக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. ரன்வீருக்கும் மாயாக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால மாயா கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ரியலி? அப்புறம் ரன்வீர் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவரோட வைஃப் மாயா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஓகே? ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்க. ஓ, அது என்னமோ உண்மை. சில விஷயங்கள் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? Oh God. சௌபே பரம்பரையை சேர்ந்தவங்க நாங்க. எங்க பரம்பரையில நாங்க என்ன இஷ்டப்படுறோமோ அதுதான் நடக்கும். நாங்க ஆசைப்பட்ட உறவையே முறிப்போம். உனக்கு புரிஞ்சுதா? அப்ப பேசாம நீங்களே இந்த உறவை முடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருங்க. Start it right away. அப்படின்னா நான் சொல்ல வந்ததை முழுசா புரிஞ்சுக்கல. நீ எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிற. நான் உன்னை புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால புரிஞ்சுக்கோ. மாயா ரன்வீரை காதலிக்கிறா. அதனால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். உங்க லெக்சர் முடிஞ்சிருச்சா? Bye, nice talking to you. உன்கிட்ட நிறைய ஆட்டிடியூட் இருக்கு. இந்த மாதிரி நடந்துக்கிறவங்கள கண்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு தடவை கையை வச்சுட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் மேல கை வைக்கிறத பத்தி யோசிக்காதீங்க. ஏன் எனக்கு ஆட்டிடியூட் இருக்கு? ஏன்னா நான் பிறக்கும் போது ஆட்டிடியூடோட தான் பிறந்தேன். நான் அபிஷேகோட பொண்ணு, என் உடம்புல ஆட்டிடியூட் ஊறி போயிருக்கா. நான் பண்ண ஒரு தப்பால தான் இந்த கல்யாணமே நடக்குது. அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். சோ அதே காரணமா கூட இந்த கல்யாணம் நின்னு போகலாம். So be prepared and all the best. அப்படி என்ன தப்பு அது? அந்த தப்பால தான் இன்னைக்கு ரன்வீருக்கும் மாயாக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா? என்னாச்சு? சரி, இதெல்லாம் விடு. நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கேன்ல? இதான் உன்னோட ஃபேவரட் கலர்னு எனக்கு தெரியும். அதனால தான் மேட்சிங்கா ட்ரெஸ் வாங்குனேன். பாக்குறதுக்கு ஸ்வீட் கப்பலா இருப்போம். இங்க பார் ப்ளீஸ், தயவு செஞ்சு வளராத. டென்ஷன் பண்ணாத என்ன. எனக்கு எல்லாம் தெரியும். உன்னோட பாய் ஃப்ரெண்டை நான் வெளியே மீட் பண்ணிட்டு தான் வரேன். பாய் ஃப்ரெண்டா? எந்த பாய் ஃப்ரெண்ட்? எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க உனக்கு? நான் ராகுலை மீட் பண்ணிட்டு தான் வரேன். அவன் எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லிட்டான். ரன்வீர், இன்னைக்கு நம்மளோட கல்யாணம். ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபுக்கு நல்ல கிஃப்டா கொடுப்பான். ஆனா நீ என்னோட இமேஜை அசிங்கப்படுத்துற. அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு. மாயா ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி டிராமா பண்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா நீ? இதெல்லாம் உனக்கு டிராமா மாதிரி இருக்குன்னா உனக்கு என்ன பிடிக்கல, பிராச்சியை தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் நினைக்கிற. பிராச்சியை பத்தி பேசுனேனா? நான் பேசுனதெல்லாம் ராகுலை பத்தி மட்டும்தான். அவனை பத்தி இங்க யாருக்கும் தெரியாது. என்ன பத்தியும் அவனை பத்தியும் யாருக்கும் தெரியாது. எங்க லவ் ஸ்டோரியும் தெரியாது. ஆனா அதே சமயத்துல உன் ஸ்டோரியும் பிராச்சியோட ஸ்டோரியும் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை ராகுல தெரியுமான்னு யாராவது என்கிட்ட கேட்டா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ராகுலா, எந்த ராகுல், எனக்கு எந்த ராகுலும் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். பட் டோன்ட் வரி, இன்னைக்கு எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன். ராகுல் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தான். அதாவது அவன் என்னோட பாஸ்ட். இங்க பாரு, நீ சொல்றிய உன்னோட பாஸ்ட். நீ அவன் கூட தானே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க. நீ இப்போ வரைக்கும் அவனை காதலிச்சுக்கிட்டு இருக்க. காலம் முழுக்க அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறல? இல்ல, அவன் கிட்ட போய் சொல்லிருக்கேன். அவன் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன். அப்பதானே அவன் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டான். புரிஞ்சுதா? இப்ப நீயே சொல்லு. ராகுல்காக உன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கினேன்னு வச்சுக்கோயேன், உன் ஃபேமிலிக்கு அது பிடிக்குமா? அப்புறம் உன்னையும் உன் ஃபேமிலியையும் வெளியில எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நல்லாவா இருக்கும்? இன்னொரு விஷயம் ரன்வீர், நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன்ல இப்படிதான் நடக்கும். ஒரு தடவை யார் கூட கல்யாணம் நடக்குதோ அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளோட புருஷனை மாத்திக்க முடியாது. அதாவது என்னோட ப்ரெசண்ட்டும் சரி, என்னோட ஃபியூச்சரும் சரி, அதுல நீ மட்டும்தான் இருப்ப. அப்புறம் நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். எப்பவும் உனக்காக மட்டும்தான் இருப்பேன். அப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். யாருக்கும் உன்னை சொந்தமாக்க விட மாட்டேன். மேம், நான் வரலாமா? எஸ், வாங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். நம்ம இந்தியன் ட்ரெடிஷன்ல இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு தடவை யார் கூட கல்யாணம் ஆகுதோ அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னோட புருஷனை மாத்திக்கவே மாட்டா.
இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, இப்போ அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாயாவோட வலையில இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர்றது? அப்புறம் பிராச்சி இன்னும் வரல. அவ எங்க இருக்கா? இப்ப எனக்கு பிராச்சியால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அவளுக்கு நான் கால் பண்றேன். பிராச்சி, தயவு செஞ்சு போனை எடு ப்ளீஸ். என்னை காப்பாற்ற உன்னால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் போனை எடு. இவ ஏன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறா? என்ன ஆச்சு? பிராச்சி ப்ளீஸ், உன்னால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த நேரம் பார்த்து வேற இவ போனை வேற எடுக்க மாட்டேன்றா. பிராச்சி, என்னால இன்னைக்கு வர முடியாது. இல்ல, இன்னைக்கு எதுக்கு உன்னால வர முடியாது பிராச்சி? மத்த எல்லா நாளை விட இன்னைக்கு நீ என் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம் பிராச்சி. இல்ல, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நான் எப்படி தப்பிக்கிறது? இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? ரன்வீர், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னும் என்ன இருக்கு சொல்லு. என் அம்மா என்கிட்ட கல்யாணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதை நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். அம்மா புருஷன் கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க விரும்பல. சொல்லு, நீ என்கிட்ட என்ன சொல்ல விரும்புற? அது என்னால உன்னோட எல்லா டென்ஷனையும் போக்க முடியும். மாயா, இங்க பாரு. நீ என்ன சொல்ல வரியோ அதை மட்டும் தெளிவா சொல்லு. நீ அந்த பிராச்சியை பத்தி தானே யோசிக்கிற? ஏன் அவளை பத்தி யோசிக்கிற? எனக்கு அவளை பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. எதனால அவளை எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ அளவுக்கு மேல அவ மேல அன்பு வச்சிருக்க. அதனாலதான். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. இப்ப நான் பிராச்சியை பத்தி உன்கிட்ட என்ன சொன்னனோ அது 100க்கு 100 உண்மைங்கிறது. கம் ஆன் ரன்வீர், உன்னோட எல்லா சீக்ரெட்டும் எனக்கு தெரியும். ஆனா என்னோட சீக்ரெட் எதுவும் உனக்கு தெரியாது. சரி, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி பெரியப்பா, நான் அப்புறம் என்னோட அம்மா நேத்து பிராச்சியோட வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க பெரியப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? பிராச்சியோட குடும்பத்துக்கிட்ட ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு, இந்த கல்யாணத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு. உனக்கே தெரியும்ல என் பெரியப்பா எப்படிப்பட்டவருன்னு. ஒருவேளை அவங்க விருப்பத்துக்கு மாறா யாராவது நடந்துக்கிட்டா அப்புறம் அது அவங்களுக்கே பெரிய பிரச்சனையாயிடும். உனக்கு தெரியும்ல. சரி, இதெல்லாம் விடு. நீ இப்போ ரிலாக்ஸ் ஆகு. இப்பதான் நம்மளுக்குள்ள எல்லா சீக்ரெட்டும் தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்படிதானே? இப்போ நாம நம்மளோட மேரேஜ் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். பிராச்சியா எங்க? எனக்கு இப்போதான் பிராச்சி இருந்தா. ஐ திங்க் வேற யாராவது இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், கொஞ்சம் வரீங்களா? இதோ வந்துட்டேன். போயிட்டு வரேன். நீ தாராளமா போ. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஓகே, பாய். பாய். நான் பிராச்சியை தானே பார்த்தேன். ஆனா அவ எனக்கு வர முடியாதுன்னு மெசேஜ் பண்ணிருக்கா. பின்ன அது பிராச்சி தானே? சாரி. என்ன ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோவா நடங்க ப்ரோ. யார தேடுறீங்க? பிராச்சியவா? இல்ல, நான் மாயாவை தான் தேடிட்டு இருக்கேன். கூடவே ஐயரையும் தேடிட்டு இருக்கேன். அப்பதானே சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பார்த்த தெரியல, வெயிட் பண்ண முடியலன்னு. ஏன் இப்படி ஸ்டூபிட் क्वेश्चंस கேட்டுட்டு இருக்க? நான் யாரை தேடுவேன்? இவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தா ஃபோன் பண்ண வேண்டியதானே பிராச்சிக்கு. ஆரியன், நான் இப்போ இந்த கல்யாணத்துல பிராச்சியை பார்த்தேன். இங்க தான் பக்கத்துல பார்த்தேன். நீ பார்த்தங்கற, அவளை தேடுறங்கற, நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏன்னா எப்பயும் அவளை பத்தி யோசிச்சு எங்க பார்த்தாலும் எனக்கு பிராச்சியா தெரியுது. இது என்னோட தப்பு தான். வா போலாம். கண்டிப்பா பிராச்சி வரமாட்டா. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகாத, அவ கண்டிப்பா வருவா. அவ வரமாட்டா. உனக்கு எப்படி தெரியும்? மாயா இப்பதான் என்கிட்ட சொன்னா. அதாவது என் பெரியப்பா, அப்புறம் என் அம்மா, அப்புறம் நான் நேத்து பிராச்சி வீட்டுக்கு போயிருந்தோம் தெரியுமா? எங்க பெரியப்பா பிராச்சியோட ஃபேமிலிக்கு தெளிவா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாரு, நீங்க யாரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு. நீயே யோசிச்சு பாரு, இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பிராச்சி அவளோட ஃபேமிலியை விட்டுட்டு எனக்காக இங்க வருவாளா? எனக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுப்பாளா? அவளுக்கு என்ன அவ்வளவு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்குனா அது பிராச்சி என்ன லவ் பண்ணல ஆரியன். அதுக்குள்ள பெரிய ஜட்ஜ் மாதிரி பேசாத. நான் ஜட்ஜ் மாதிரி பேசல, உண்மையா தான் சொல்றேன். பிராச்சி என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு என் மனசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு தான் இருக்கு. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு இதுல இருந்து எனக்கு ஒரு பயம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு என் மனசுக்குள்ள.
அதாவது இந்த கல்யாணம் எனக்கு நடந்துச்சுன்னு வை, அப்புறம் நான் பிராச்சியை நிரந்தரமா இழந்துருவேன். உண்மையிலேயே நீ கொஞ்சம் ஓவரா யோசிக்கிற bro. நான் ஒன்றும் ஓவராலா யோசிக்கல. ஆனா மாயா என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன? அதாவது மாயா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாளாம். வாட்? அவ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா அவ அன்னைக்கு அவ அப்படி சொன்னா அது எனக்கும் தான் தெரியும். இப்போ என்ன பண்றது? எனக்கு மாயா கூட மட்டும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வை, ரன்பீர் கோலியோட கதை முடிஞ்சிருச்சு ப்ரோ. என்னோட மொத்த லைஃபும் ஓவர். நான் இருக்கேன்ல, நத்திங் இஸ் ஓவர். எதுவும் முடியல. என்னை பத்தி உனக்கே தெரியும்ல, நான் அவ்வளவு சீக்கிரம் தோல்வி ஒத்துக்க மாட்டேன். நான் இருக்கேன்ல, நான் கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். ரியா, நீ யார் ரன்பீர்? உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ சொல்றத கேட்டா எனக்கு ஆறுதலா இருக்கு, அவ்வளவுதான். நாங்க எல்லா வழியில இருந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா இந்த பிரச்சனையில இருந்து எங்களை யாராவது ஒருத்தரால காப்பாற்ற முடியும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அந்த ஒருத்தர் பிராச்சி. சூப்பர். உன் கல்யாணத்துக்கான கவுண்டவுன் ஆரம்பிச்சிடுச்சு. நைஸ். டேய், பல்லவிக்கு என்னடா ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையம்மா. அட கடவுளே. ப்ரோ, உங்க அம்மா மாயாவோட கல்யாணத்தை ஏத்துக்கிட்டாங்களா என்ன? டேய், உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க பஞ்சாபியை சேர்ந்தவங்கடா. அதனாலதான் இந்த மியூசிக்கை கேட்ட உடனே அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த எல்லாம் அவங்களுக்கு மறந்து போயிடும். பாரு எப்படி ஆடுறாங்கன்னு. மாப்பிள, அட, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்னா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடல. இருக்கட்டும், பரவாயில்ல. கல்யாணம்னா ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கணும்ல. வாங்க வாங்க, வந்து ஆடுங்க மாப்பிள. வாங்க. சானா, ஏய், மீச வந்துருச்சு, மீச. பிராச்சி, நிறுத்தாத டான்ஸ் ஆடிக்கிட்டே இரு. ஆமா, நான் தான் காரிடார்ல நீ பார்த்ததும் என்னதான். என்ன பேசுற நீ? வர மாட்டேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிருந்த. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்ச லூசு. நீ எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் சரி, இந்த மியூசிக்கும் சரி, என்ன ஆட்டம் போட வைக்குது, நிக்க வைக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி குதிக்கிற? ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஐயோ, என்ன பண்றது? அங்கதான் மாயா இருந்தாளே, உன்னை வந்து எப்படி பாக்குறது? அப்புறம் வேற யாரோ வந்துட்டாங்க. அதனாலதான் இந்த முக்காடு போட வேண்டியதாயிடுச்சு. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசணும். என் கூட வா. எங்க? அட பிராச்சி, என்ன இது? முக்காடு, இந்த வேஷம், அப்புறம் இந்த Dress, என்ன இதெல்லாம்? ஆப்வியஸ்லி நான் இந்த கல்யாணத்துக்கு வந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமே. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ எனக்காக இங்க என்னை காப்பாத்த வந்திருக்க.
தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சொல்லாத. ஏன்? அட, நான் இங்க வந்துதான் ஆகணும். அது எப்படி நீ இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க நான் விட்டுருவேன்? எதுக்காக அப்படி சொல்ற? அது ஏன்னா ஏன்னா நான் ஏன்னா நீ ஏன்னா நீ ஏன்னா நான் சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்து என்னோட கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்க? சொல்லு. நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிற? பதில் சொல்லு. எதுக்காக என்னோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ நினைக்கிற? ஏன்னா அது வந்து ஏன்னா அது வந்து என்ன பிராச்சி? சொல்லு. எனக்கே நீ வேற யார் கூடயும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற? ஹா, சொல்லு ப்ளீஸ். ஏன் எதுக்காக நடக்கக்கூடாதுன்னு சொல்ற? நான் உன்னோட ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டா என் கடமையை நான் செய்யணும்ல. அதோட நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, என் காரணத்தை கொண்டும் நீ அந்த மாயாவை கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன். இதே தான் நானும் உன்கிட்ட கேட்குறேன். நீ எதுக்காக மாயாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஏன்னா நினைக்கிறேன்? எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. என் மேல அக்கறையா? என் மேல உனக்கு இந்த அளவுக்கு அக்கறையா? ஏன் அவங்க பெரியப்பா உங்க வீட்டுக்கு வந்து உன்னோட குடும்பத்தை மிரட்டினாரு? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட? ஆமா, மிரட்டினாரு தான். என் குடும்பத்தை விட எனக்கு உன்னை பத்தின டென்ஷன் தான் அதிகமா இருந்துச்சு. ஒருவேளை உனக்கும் அந்த மாயாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உன் மொத்த வாழ்க்கையும் வீணா போயிடும். அதாவது அதுக்கப்புறம் நீ வந்து என்னதான் ப்ளேம் பண்ணுவ. நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தும் நடக்கிற தப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீ எதுவும் பண்ணலன்னு சொல்லுவ. என்னதானே குறை சொல்லுவ? என்னாச்சு? நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கும் மாயாக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்ற. அப்போ நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னாவது நீ சொல்ல. எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு யாருன்னு நீயே சொல்லு. நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு இதை சொல்லித்தானே ஆகணும். சரி சொல்லு, எனக்காக எந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா? இங்கதான் இருக்கீங்களா? நல்ல வேலையை உங்க 2 பேரையும் நான் இங்கேயே பார்த்துட்டேன். அட சரிதா ஆண்டி, நீங்க எங்க இங்க? அப்புறம் இந்த டைரியில என்ன இங்க இருக்கு? பாருப்பா, பிராச்சி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரலாம், ஆனா நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? பார்க்க ரொம்ப கேவலமா இருப்பேன், நல்லாவே இருக்காது. அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு கேட்டரிங் எடுத்திருக்கேன். அதனால கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு தான் இந்த டைரி. கேட்டுறா? அது என்னன்னா, மாயாவோட பெரியப்பா கல்லுங்கிற ஆளுகிட்ட தான் இந்த கேட்டரிங்கே கொடுத்திருந்தாரு. அந்த கல்லுவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நல்லா புரிய வச்சேன். அதனால உடனே இந்த கேட்டரிங் ஆர்டரை கேன்சல் பண்ணு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் ஆர்டர் எனக்கு வாங்கி கொடுன்னு சொன்னேன். இப்ப கடைசி நேரத்துல மாயாவோட பெரியப்பாவால எந்த கேட்டரிங்கையும் பார்க்க முடியாதுல்ல, அதனால ஆர்டர் அவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அது சரி, அந்த கல்லு எப்படி இதுக்கு இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டாரு? அது எப்படி ஒத்துப்பாரு? அதனால வேலைய நான் செஞ்சுக்கிறேன், பணத்தை நீ வாங்கிக்கன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் இங்க வந்தது ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கு தான். யாருக்கு உதவி பண்ண? உனக்கு தான். இங்க பாரு, ரன்பீருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுல்ல, அதனால ஏன் உதவி உனக்கு தேவை. உனக்கு வேணாம்னா சொல்லு, நான் போறேன். நான் இங்க வந்துதான் ஆகணும். சரிதா ஆண்டி, நீங்க எனக்காக இங்க வந்திருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். போதும், நிறுத்துடா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இது என்னோட கடமை. உனக்கு தெரியுமா, மாயாவோட பெரியப்பா எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் மிரட்டினாரு. எங்களை இங்க வரக்கூடாதுன்னு மிரட்டினாரு. இந்த விஷயம் எதையுமே நான் பிரக்யா கிட்ட சொல்லவே இல்ல. தேங்க்யூ, நீங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. ரொம்ப நல்லவங்க நீங்க. இப்படி எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு என் மேல காதல் வந்துடுச்சுன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவேன். நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிடுவேன். என் காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன நடக்குது ஆலியா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. லைஃப்ல நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடக்க தான் செய்யும்.
ஆனா நீங்க மன உறுதியோட இருந்தீங்கன்னா அப்புறம் நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இதுக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி தான் ஆசைப்பட்டேன், ஆனா அது இப்ப வரைக்கும் நடக்கல. ஆனா ஆலியா, இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன ஆசைப்படுறேனோ அது நடக்க மாட்டேங்குது. ஆனா எது நான் ஆசைப்படலையோ அது தாப்பா இங்க நடக்குது. இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க இங்க உட்காந்துருக்கீங்களா? இவங்கள பாருங்களேன், இவங்க தான் ரஜு, எங்க ஊரை சேர்ந்தவங்க, சொந்தக்காரங்களும் கூட. இவளோட கல்யாணம் கூட இப்படித்தான் நடந்தது. இந்த மாதிரி தானா? அதாவது இவளுக்கு பார்த்த மாப்பிள்ள ரன்வீர் மாதிரியே வேண்டா வெறுப்பா காதலிச்சான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் காதலும் வந்துச்சு, குழந்தையும் வந்துச்சு. இப்ப இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்படித்தானே ரஜு? அது சரி, இதெல்லாம் எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்றீங்க? இங்க பாருங்க சம்பந்தி அம்மா, நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. அது என்னன்னா ரன்வீருக்கு மாயா மேல இஷ்டமே இல்லதான். ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கட்டுமே, அதுக்கப்புறம் மாயாவை காதலிப்பான், 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. மாயோட பெரியப்பா வராரு. ஏய் பொண்ணு, நேரா நீ பாட்டுக்கு போற. யார் நீ?